வேதத்தை வாசிப்பது மிக மிக அவசியமானது. அது மாத்திரம் இல்லை, அதை சொன்ன உடனே நம்ம சாம் குருபாதன் சார் வந்து இப்படி ஒரு இது நிறைய பேர் கிடச்சிருக்கோம் இன்றைக்கி அவ்வப்போது. எனக்கு சார் இங்கே தான் இருக்காங்க, உங்களுக்கு கிடச்சிருக்கோம். வாசிக்க வாசிக்க வந்து இதை டிக் பண்ணலாம். கொஞ்சம் பண்ணிங்கன்னா வந்து ஒரு வருஷத்தில் நீங்கள் இதை பைபிளுக்குள்ளே வச்சுக்கிட்டு டிக் பண்ணலாம். சார் சாம் குருபாதன் சார் வந்து பேசுவாங்க வேதத்தை வாசிப்பதற்கு. இது வந்து உங்கள் நிறைய காப்பீஸ் இருக்குது, முடிஞ்ச உடனே நீங்கள் வாங்கி கொள்ளலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லோருக்கும் என் அன்பான தோத்திரங்கள். போன வாரம் ஐயா ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? அறிவிப்பு என்ன? ஓராண்டில் ஒரு தடவை பைபிள் வாசிக்க ஒரு உற்சாகமான திட்டத்தை தந்து நம்மை உற்சாகப்படுத்தினார்கள். அப்படி பைபிள் வாசிக்க முடியுமா? வாசிக்கலாம். இந்த கான்சன்ட்ரேஷன், முழு கவனம் செலுத்தினா வாசிக்கலாம். சில ஆண்டுகளுக்கு முன்பு நோபல் பரிசு வாங்கின சர் சி.வி. ராமன் அவரோட போய் நிருபர்கள் கேட்டாங்க, அவருடைய அம்மாட்ட கேட்டாங்க, எப்படி உங்கள் பிள்ளை இப்படி வந்துட்டாங்கன்னு. முழு கவனம் செலுத்த அவனுக்கு ஒரு ஐடியா சொல்லி கொடுத்தேன். எப்படின்னா, ஒரு பூத கண்ணாடி எடுத்தேன், சூரியன்லேருந்து வர்ற ஒளியை கீழே வைக்கோல் பேப்பர்லாம் போட்டு அதை சொல்லி அந்த பூத கண்ணாடி எடுத்து அது சூட்டில் படம்னு எரிஞ்சுது. எப்படி அந்த ஒளிக்கத்தில் கவனம் செலுத்தும், அது போல் நீனும் கவனம் செலுத்தினா பின்காலத்தில் முன்னால் வரலான்னு. அதுபோல் இன்றைக்கு நீங்கள் கவனம் செலுத்தினால் கண்டிப்பாக அதை வாசி முடிக்கலாம். நிறைய பேர் வாசிப்பீங்க. அடுத்தது அதை பற்றி ஒரு சின்ன டெமோ. தம்பி 2 கோயர் பையங்க வாங்க. இப்போ இதே மாதிரி தான் பைபிள் வாசிப்பு கார்டு ஐயா காட்டினாங்க, இதே கொடுக்க போகிறோம். அதனுடைய பெரிய சைஸாக போட்டுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல இங்கே என்ன செய்யணும், இந்த இடத்துல உங்கள் பெயரை எழுதணும். தயவுசெய்து எல்லாம் கவனிங்க, வீட்டில் பார்த்துக்கங்க. இதில் உங்கள் பெயர் எழுதணும். 2வது ஸ்டார்ட் பண்ண டேட் அதை எழுதுங்க. அதுக்கப்புறம் எத்தனாவது தடவை பைபிள் வாசிக்கிறோம். ஒரு இன்றைக்கு தான் வாசிக்கிறோன்னா 1வது தடவை, 2வது தடவை, 3வது தடவை எழுதணும். அடுத்தது புதிய ஏற்பாட்டிலிருந்து ஆரம்பிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் இதில் முதல் அதிகாரத்தை வாசிங்க. இதை டிக் பண்ணிட்டு வர 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 பைபிள் படித்து முடிக்கலாம். பிறகு இதில் ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம் படிக்கலாம்னு உங்களுக்கு ஒரு தெளிவுக்காக சொல்கிறேன். மொத்த அதிகாரம் 1189. அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் 3 அதிகாரம் படித்தீங்கன்னா 1095 அதிகாரம் வரும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் கூட 2 அதிகாரம் அப்படின்னா 104 அதிகாரம் வரும். அப்படி மொத்தம் சேர்த்தா 1199 அதிகாரமே வந்துடும். அப்போது தயவுசெய்து குறைஞ்சது ஒரு நாளைக்கு 3 அதிகாரம் வாசிங்க. ஞாயிற்றுக்கிழமை கூட 2 சேர்த்து வாசிங்க. அதுக்கப்புறம் இந்த பைபிளுக்குள்ளே அதை ஒரு சொல்லு நல்ல தம்பி அப்படின்னு நின்றுடுங்க. முதலாவது ஒரு நல்ல பைபிள், உங்கள் சொந்த பைபிள் வாங்கி வச்சுடுங்க. 2வது இந்த வாசிப்பு கடை வாங்கி அந்த பைபிளுக்குள்ளே 2ஆக மடித்து வச்சுக்கிடுங்க. 3வது ஒரு ரீஃபில், ரெட் ரீஃபில் வச்சுருங்க. இந்த 3 ரொம்ப முக்கியமாக இருக்குது. 4வது இதை டிக் பண்ணிட்டு வரணும். 5வது ஒரு நோட்டு புத்தகத்தில் இன்றைக்கி நான் என்ன பாடம் படித்தேன்னு சொல்லி எழுதுறதுக்காக, உதாரணமாக மத்தேயு 1வது அதிகாரம் படிக்கிறீங்க, அதில் 1:19 வரும், யோசேப்பை போல் நானும் நீதிமானாக இருக்கணும்னா பிறரை அவமானப்படுத்தக்கூடாது, எக்கானத்திட்டும் கோல் சொல்லக்கூடாதுங்கிறத நம்ம குறித்து வச்சு இன்றைக்கி ஒரு பாடம் படிச்சுட்டேன்னு சொல்லணும். சரி, வாலிப பேங்க என்கிட்ட கேட்பாங்க, தாத்தா இந்த பைபிள் படித்த என்ன பிரயோஜனம், பாடங்களை படித்து முன்னுக்கு வந்தால் தான் சம்பளம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. தம்பி அப்படி இல்லை, நீ பைபிள் படித்தா என்ன கிடைக்கும்னா ஒரு சார்ட்டு காட்டுறேன் பாருங்க. நான் அந்த வாலிப தம்பிகிட்ட சொன்னேன், BIBLE வருதா, அதை பிடிச்சு கொடுங்க, பிடிச்சு காட்டுங்க.
பாருங்க இப்படி இப்படி பிஐபிஐ காட்டுமா பாருங்க BIBLE பைபிள் இருக்கு. இதை அந்த தம்பிகிட்ட காட்டி நீ பைபிள் படித்தா கண்டிப்பாக முதல் சம்பளமே இதை மாற்றிட்டீங்க இப்படி அப்படி இப்போ பாருங்க 37,818 முதல் சம்பளம் ஆரம்பிச்சிடும். இந்த காலம் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்ட 10,000க்கு திணறாங்க. நீங்கள் இந்த பைபிள் மட்டும் படிங்க, ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்ய முடியும். சரி, அடுத்தது இந்த இது ஒரு பாக்கியம். ரெண்டாவது, பைபிள் படித்தீங்கன்னா 3 H கிடைக்கும். அதான் ரொம்ப முக்கியமானது. ஒன்று ஹெல்த், ஹாப்பினஸ் அண்ட் ஹெவன். நல்ல சரீர சுகம், தீர்க்காயுசு, ஹாப்பினஸ் சந்தோஷம், ஷுவர் மோட்சத்துக்கு போகலாம். இது கிடைக்கும். ஆண்டவருக்கு இருந்தாலும் இப்பொழுது நான் 85 வயசு 44வது தடவை பைபிள் படிச்சுட்டு இருக்கேன். என்னுடைய ஸ்ட்ரென்த்து ஆண்டவர் இவ்வளோ மெயின்டைன் பண்ணுற பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் இந்த தாத்தாவே 44 படிச்சுட்டு இருக்கார் ஐயா, நம்ம ஏன் படிக்கக்கூடாது? நீங்கள் வேணும். அதனால் உண்மையிலே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஐயா இதை ஆரம்பிச்சு வச்சது ரொம்ப ஐயாவுக்கு நன்றி சொல்லணும், ஆண்டுக்கு நன்றி சொல்லணும். இதுதான் முதல்ல அழகாக வச்சுருக்கேன். கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் நீங்கள் வாசிங்க, ஆசீர்வாதமாக இருக்கும். எனவே இதில் வாசிக்கும்போது கீழே இந்த பைபிள் கார்டில் கீழே போட்டிருக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா 3 H எழுதியிருக்கேன். அதில் ஹம்புள், ஹானஸ்ட், ஹார்ட் ஒர்க். கடின உழைப்பு இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. தாழ்மையாக இருக்கணும், பெருமை வரவே கூடாது. அடுத்தது ஹானஸ்டாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது. எல்லாம் ஒழுங்காக படிச்சுருக்கேன்னு ஐரோட்ட கரெக்டாக வந்து ஹானஸ்டாக சொல்லணும். நான் மடமணி வாசனையாக சொல்லக்கூடாது, ஹானஸ்டாக இருக்கணும். இப்படி இருந்தால் பெரிய ஆசீர்வாதம். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளையும் நான் எப்படி படித்து நல்லா சந்தோஷமாக இருக்கணும், அதுபோல் நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம். 3 H இயேசுக்கு கொடுங்க, இயேசு உங்களுக்கு ஒரு 3 H தருவார். 3 H இயேசுக்கு என்ன கொடுக்கணும்னா, ஹம்பிளாக இருக்கணும், ஹானஸ்டாக இருக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இந்த 3ஐயும் பைபிளில் காட்டுங்க, ஆசீர்வதிப்பார். இயேசு நமக்கு தெரியுது என்னென்னா ஹெல்த், ஹாப்பினஸ், இதுக்கு மேலே என்ன வேணும்? எனவே உங்கள் எல்லாருக்கும் என் அன்பான வாழ்த்துதல். கண்டிப்பாக படிங்க, பெரிய ஆசீர்வாதம். உங்கள் பிள்ளைகளை படிக்க சொல்லுங்க, ரொம்ப முக்கியம். பைபிள் இல்லாமல் தான் இப்போ சதறி போகிறாங்க, வேலை வாய்ப்பு கிடைக்க முடியாது. தயவு செய்து படிங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனக்கு பெரிய ஐயா